கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இசையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம், அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 1வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு அட்வைஸ் அந்த வார்த்தையிலே காணப்படுகிறது. அந்த 1வது வசனத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமேன். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்ந்து எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எங்கே உட்காரணும், எங்கே நிற்கணும், அப்படி பலவிதமான காரியங்களை வேத புஸ்தகத்திலே நமக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் மூலமாக ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான தேவ பிள்ளைகள் கிறிஸ்து கற்பித்து தருகிற பாதைகள், அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் எதையும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வேத வசன அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல, பேர் கிறிஸ்தவர்களைப் போல வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் உண்மையான ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை கர்த்தருடைய வேத வசன சத்தியத்தின்படி கர்த்தர் எதை செய்ய வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும், எங்கே நிற்க வேண்டும் என்று சில கட்டளைகளை கர்த்தர் பகுத்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை அதிகமாக சிந்திக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என்னுடைய இருதயத்திலேயும் என்னுடைய சிந்தையிலேயும் பிரகாசிப்பித்த ஒரு சில வசனங்களினுடைய அடிப்படையிலே உங்களோடு ஒரு சில ஆலோசனையாக ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்போது ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நடக்க வேண்டிய ஒரு பாதை இருக்கிறது, நிற்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, உட்கார வேண்டிய இடம் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அப்பேற்பட்ட இடத்தில் தான் நாம் இன்றைக்கு நடக்கிறோமா, நிற்கிறோமா, இருக்கிறோமா? எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஆனால் மேக்சிமம் உங்களால் ஆன மட்டும், நம்மால் ஆன மட்டும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமானதை, ஒரு மணவாளன் எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டி ஸ்தானத்திலே பயணித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒரு மணவாளன் விரும்புகிறதான நடை, உடை, பாவனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று மணவாளன் விரும்புகிறார். உலக பிரகாரமான ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகிறாரோ அதைவிட அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்து ஆவிக்குரிய மணவாட்டியாகிய நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய கால்கள் எங்கே நிற்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், ஒவ்வொரு அவயவங்களும் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. இந்த இடத்திலே இந்த 1வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனம். அப்போது நடக்காத, நிற்காத, உட்காராத 3 விதமான காரியங்களை அந்த 1வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இப்போ ஒரு தேவ பிள்ளை எந்தெந்த பாதைகளிலே நாம் நடக்கக்கூடாது என்பதை குறித்து வேத வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15, 16வது வசனம் நாம் வாசிக்கும்போது, நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. இப்போ 14வது வசனம் 1ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விருப்பத்திற்கும் அதிகமாக இச்சிக்கிறதான காரியங்கள். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலேயும் பாவம் உருவானது ஒரு இச்சையினால் தான் பாவம் உருவானது. அல்லேலூயா. கண்களின் இச்சை,
கண்களுக்கு பிரியமாக இருந்த, பார்வைக்கு அது இன்பமாக இருந்தது என்று ஏவாள் கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து அது பாவமாக கருதப்பட்டது. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய இச்சைகளின்படி நாம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஆமேன். முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள், முன்னே என்று சொல்லும்போது கர்த்தரை அறியாத காலங்களில், இயேசுவை இரட்சகராக அறியாத காலங்களிலே, நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத காலங்களிலே நாம் கொண்டிருந்த இச்சை ஆன சுபாவங்கள், பாவ சுபாவங்களின்படி இனி நாம் நடக்கக்கூடாது என்று இங்கே பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஆகவே அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. முன்னே அறியாமையுள்ள நமக்கு தெரியாது, இது பாவம் என்று நமக்கு தெரியாது, இந்த இச்சை பாவமாக கற்பந்தரிக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட காலங்களிலே சில காரியங்களை நாம் செய்திருப்போமானால் அதே தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போது இனி முன்னே நாம் இருந்தது மாதிரி அல்ல, முன்னே நாம் செய்தது, கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே நாம் செய்த பாவங்களை கர்த்தர் அதை மன்னித்தார். அவர் அதை காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்போ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், கட்டளை இட்டிருக்கிறார். ஆகவே இப்போ தெரிந்து அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவுக்கு உள், கிறிஸ்துவுக்கு வெளியே. ஆமென். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தபோது செய்ததான பாவங்கள், இச்சையினால் வந்த பாவங்களின்படி இனி நாம் நடவாதபடி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை அழைத்தவர் அவர் பரிசுத்தர். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டுமாம், அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும்போது சாலோமோன் நீதிமொழிகளிலே அழகாக எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அல்லேலூயா. அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆமென். ஒரு எச்சரிப்பை இந்த இடத்திலே சாலோமோன் ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. ஒரு பாதை, ஒரு வழி, நம்ம ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பயணிக்க வேண்டிய வழி, பாதை, அது எல்லா வழியிலையும் நாம் போகக்கூடிய ஒரு வழியாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பாதையும் சரியான இடத்திலே கொண்டு போய் சேர்க்காது. சரியான பாதையை தெரிந்தெடுத்து நாம் பயணம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தீயோருடைய வழியில் நடவாதே. தீயவர்கள், கர்த்தரை அறியாத மனிதர்கள் நடக்கிறதான பாதைகள், அல்லேலூயா, எங்கெல்லாம் பாதைகள் போகும், அந்த பாதைகளை நம்ம வெறுத்து விடணும். அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. அல்லேலூயா. இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் பல வழிகளிலே, பல பாதைகளிலே, பல இடங்களுக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். இன்றைக்கு முக்கியமாக எங்கு பார்த்தாலும் பாவத்தின் ஒரு அடித்தளமாக காணப்படுகிறதான அந்த சினிமா உலகம். சினிமா, இன்னொன்று டாஸ்மாக், இந்த ரெண்டும் அழுத்தமாக நமக்கு சொல்ல முடியும். இந்த ரெண்டும் தான் பாவத்தின் பிறப்பிடமாக காணப்படுகிறது. இந்த சினிமா உலகம்தான் முதலாவது பாவத்தின் பிறப்பிடம். அங்கே தான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, நடித்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதை பிள்ளைகள் பார்த்து விட்டு வெளியே வந்து அவங்கள் அதன்படி வாழ ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்ள விரும்புகிறாங்க. அதில் என்னென்ன ஸ்டைல் வருகிறதோ அதையெல்லாம் இன்றைக்கி செய்ய விரும்புகிறாங்க. அப்பேற்பட்ட பாதையில் நீ போகிற வழியில் ஒரு போஸ்டர் இருக்கும், ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த பாதையில் நீ போகாத. ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், அந்த வழியில் நீ போகாத. தம்பி நீ போகாத, சகோதரனை நீ போகாத என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாக எச்சரிக்கிறது. அதன் வழியாக நீ போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. அந்த வழியை நீ போனால் கூட ஒரு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன் நிற்கிறத யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நின்று அந்த உலகத்தான் பார்த்து சொல்லுவான், அதோ சர்ச்சுக்கு போகிறவன், பைபிளை தூக்கிட்டு போகிறவன் இன்ன இடத்துல நிற்கிறான் என்று அவனை பார்த்து சொல்லுவான். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதை இருக்கிறது, அதை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஏன் இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகுறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு நாள் சொல்லுவான், லைட்டாக இதை குடிச்சு பாரு, ருசி பாரு அப்படின்னு சொல்லுவான். அவன் ஆலோசனை கொடுப்பான். இவன் அதை கேட்டு ஒரு நாள் குடிச்சு பார்ப்பான். அவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பி அதை பண்ணுவான். திருப்பி அவனுக்கு லகுவாக தோன்றும். பாவம் இப்படி தான் பிள்ளைகளை பற்றி கொள்கிறது. அல்லேலூயா.
அன்பான வாலிப சகோதரனே, இதை விட்டு நீ விலகி போ. எந்த ஃப்ரெண்ட்ஸு என்ன ஆலோசனை சொன்னாலும் தேவையில்லாத ஆலோசனைகளை விட்டு நீ கடந்து போவாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து சரியான பாதையிலே உன்னை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதை விலகி நீ கடந்து போ. அந்த பாதை வரும்போது உன் கண்கள் அங்கே பார்க்க வேண்டாம். அந்த பாதையை விட்டு உன் கால்கள் அதற்கு நேராக பயணிக்க வேண்டாம். உன்னுடைய ஞானத்தை நீ பயன்படுத்திக்கொள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல், ஆமென், ஹல்லேலூயா, மாம்சத்துக்கு ஏற்ற, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று ரிலேட்டிவாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கமான பாதை என்றால் அது மாம்சத்திற்கு ஏற்ற ஞானம். ஹல்லேலூயா. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடக்கக்கூடாது. ஆமேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் அங்கே அழகாக எழுதுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. ஆமேன். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானம் அது பாவத்திலே கொண்டு போய்விடும். ஆமேன், ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் தான் ஆவி அங்கே பலன் கொள்ளும். ஆமேன். ஆவி பலன் கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. யார் யார் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறீங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு இல்லைன்னா நாம் பாவத்திற்கு நேராக நம்முடைய கால்கள் விரைந்து போகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறவர். அவர் பாவத்தை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். நம்ம வழியை போகும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, யாராவது குடிப்பழக்கத்திற்கு அடிக்டாக இருந்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடையை பார்த்தோன்னே அவர்கள் கால்கள் அந்த இடத்துக்கு நேராக விரைந்து போகும். சினிமா பார்க்க சினிமாவிலே ஆசைப்பட்டு அதை பார்க்கிறவர்கள் அந்த தியேட்டருக்கு நேராக கால்கள் விரைந்து ஓடும். ஆனால் நீ ஆவியின்படி நடத்தப்பட்டால் ஆவியானவர் உன்னை நடத்துவார் என்றால் ஆவியானவர் உள்ளே இருந்து சொல்லுவார், மகனே மகளே நீ அங்கே போகாத. ஹல்லேலூயா. நீ போகாத, அது கேட்டுக்கு போகிற வாசல். ஹல்லேலூயா. அது விசாலமாக தான் இருக்கும், நீ அங்கே போகாதே என்று உன்னை எச்சரிப்பார். ஆகவே ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின்படி நீங்கள் நடத்தப்பட்டீங்கன்னா தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பலன் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாக இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அவருடைய திவ்ய சுபாவங்கள், கிறிஸ்து ஒருபோதும் மாம்சத்தின்படி அவர் நடக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆவியின்படி நடந்த ஆவியானவராலே நடத்தப்பட்டார். ஆவியானவராலே தான் அவரை சோதிக்கப்படும்படியாக கொண்டு போனது கூட ஆவியானவராலே தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே கிறிஸ்து ஆவியானவராலே நடத்தப்பட்டது போல கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பேற்பட்ட நடத்திப்பு நம்மிடத்தில் வரும்போது மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்திற்கு ஏற்ற நடத்தைகள் நம்மை விட்டு நீங்கி போகும். ஆமென், ஹல்லேலூயா. இது பாவம் என்கின்ற நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தும். ஒரு குற்ற உணர்வு நமக்கு வரும். இதனை பார்க்கக்கூடாததை நம்மை பார்க்க விடாது. போகக்கூடாத இடத்துல நம்முடைய கால்கள் பயணிக்காது, அனுமதிக்காது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகளிலே சாலோமன் இன்னும் அழகாக எழுதும்போது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அதனுடைய 16வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஞானமாய் நடக்க அங்கே அழகாக கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஹல்லேலூயா. அவன் ரத்தம் சிந்துக்கு எதுவாக அவன் பதிவிருக்கிறான். மற்றவனை எப்படி, அதாவது ஒரு கொலைவரியின் ஆவி. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள், அதாவது இந்த கூலிப்படையில் இருக்கிறாங்களே, நம்ம நியூஸில் எல்லாம் பார்க்குறோம், பேப்பரில் நம்ம வாசிக்கிறோம்.
எல்லாமே சின்ன சின்ன வயதுடைய வாலிப பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. இல்லையிலூயா. இன்னொருத்தனை கொலை செய்வதற்காக ஏவப்பட்டு கூலியை வாங்கிட்டு அடுத்து என்ன சம்பவிக்கும் என்பதை கூட உணர்வில்லாமல், ஒரு உணர்வில்லாத ஒரு அனுபவம். இல்லையிலூயா. அதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறதான அனுபவம். ஆமேன். இல்லையிலூயா. ஆவிக்குரியவனுக்கும் மாம்சத்துக்குரியவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். எத்தனையோ பேர் இப்படிப்பட்டதான தப்பிதங்களை செய்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தால் கூட, பல தண்டனைகளை அனுபவித்தால் கூட, மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு அவனுக்கு எந்த விதமான சூடு சொரணையுமே இல்லை, ஒரு மனசாட்சி என்கிறதே இல்லை. ஒரு மனுஷனை மாடு ஆட்டை வெட்டுகிறது மாதிரி கூலியை வாங்கி கொண்டு போய் கொலை செய்து கொண்டு வருகிறான். அடுத்த நிமிஷத்திலே, ஒரு சில மணி நேரத்தில், ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவன் கைது செய்யப்படுகிறான். அந்த ஒரு ஞானம் கூட அவனுக்கு இல்லை. தான் துன்மார்க்கனுக்கு ஞானம் இல்லை. ஞானம் மிக 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 முக்கியம். அல்லேலூயா. இங்கே என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால நீ சம்மதியாதே. அல்லேலூயா. இன்றைக்கி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆவிக்குரியவர் இருந்தான்னா 10 பேருக்குள்ள ஒரே ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இருந்தாங்கன்னா, படிக்கிற இடத்துலாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலாக இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலேயும் நீ கர்த்தருக்கு உரிய பிள்ளையாக நடந்து ஆவிக்குரியவன் என்பதை அந்த இடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க நயங்காட்டுவாங்க, ரொம்ப ஆசையாக சொல்லுவாங்க, வாடா ஒரு நாள் சினிமாவுக்கு போயிட்டு வரலாமே, ஒரு நாள் சினிமாவுக்கு போயிட்டு வரலாமே, எந்த படம் நல்லா இருக்குமே, இந்த படம் நல்லா இருக்குமே. இல்லை இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்பதை நீ அந்த இடத்திலே உணர்த்த வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்கு இன்றைக்கி தயாராக இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகளை எழும்புங்க, கடைசி காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருங்க. அவன் பாவிகள் உன்னை நயங்காட்டுறது நீ சம்மதியாதே. நீ இரத்தம் சிந்த அவங்க கூட நீ போகாத. எத்தனை லட்சம் தான் அவனுக்கு தரலாம் என்று சொன்னாலும் நீ அவனோடு கூட நீ என்ன செய்யாது, நீ சேராதே. ஹல்லேலூயா. ஞானம் மிக 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 முக்கியம். உன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவனுக்காக நீ கையடித்து கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. வீடு பூட்டை உடைச்சி திருட்டு, பைக்கு, வாகனங்கள், காரெல்லாம் வெளியே விட முடியல, எதையுமே திருடி ஈஸியாக லாபகமாக திருடி கொண்டு போகிறான். இதெல்லாம் எங்கே படிக்கிறான் தெரியுமா? சினிமாவில் அவன் நடித்து காட்டி கொடுக்குறான். இந்த ஒரு புல்லட்டா, இதை எப்படி திருடணும், இதை இப்படி லாக் எடுக்கணும், அப்படி அப்படின்னு அவன் நடித்து காமிக்கிறான். இவன் நிஜ வாழ்க்கையிலே போய் மாட்டிக்கொள்கிறான். ஹல்லேலூயா. பாவத்தின் பிறப்பிடமான சினிமா தெய்வ பிள்ளைகளை பாதாளத்திற்கு நேராக கொண்டு செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாலிப தம்பி தங்கச்சி, அற்ப நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ அதில் சந்தோஷப்பட்டுட்டு திருப்பி வீட்டில் வரும்போது உன் பிரயாசம், உன் பிரச்சனை அவன் கூட தான் வரும். கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாவங்களை தான் நீ சுமந்து கொண்டு வருவாய். ஆகவே இந்த ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. மிக விலை உயர்ந்த கொள்ளை பொருட்களை பங்கிட்டு கொள்ளலான்னு சொன்னால் கூட நீ போகாத, நீ சம்மதிக்காத. ஏன்னா நீ ஆவியின்படி நடத்தப்படுகிறவன். உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அவன் போகிற வழியிலே நீ போக உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்திய வேத புஸ்தகத்தை கையில் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாவிகளுடைய வழியில் நடப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. என் மகனே, நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. ஆமேன். ஹல்லேலூயா. இதைவிட அழகான வேறு என்ன ஒரு அட்வைஸ் நமக்கு வேண்டும்? சாலமோன் ஞானி அழகாக எழுதுகிறார். அவன் என்னதான் எல்லாத்துலேயும் உனக்கு பங்கு தாரேன், பாதிக்கு பாதி தாரேன், எல்லாம் ஒரே பையில் பணம் இருக்கிறது, எல்லாம் நம்ம எல்லாருமாக என்ன செய்து எடுக்கலாம், பங்கு போட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் கூட நீ என்ன செய்யாதே, சம்மதியாதே. ஹல்லேலூயா. அவர்களுடைய வழி நடவாதே. அப்பேற்பட்ட மனுஷன் கூட நீ நடக்காதே. அதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இப்போ உன் காலு இப்பேற்பட்ட பாதைக்கு போகக்கூடாது, கொள்ளை அடிக்கிற இடத்திற்கு போகக்கூடாது, கொலை செய்கிற இடத்திற்கு நேராக உன் கால்கள் போகக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமேன். கிறிஸ்தவன் அல்லது ஒரு ஆவிக்குரியவன், ஹல்லேலூயா, இப்பேற்பட்ட காரியத்தில் நீ ஈடுபட உனக்கு அனுமதி இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரியம், நீதிமொழிகளில் நாம் வாசிக்கும் போது அதனுடைய 7வது அதிகாரம், எல்லா வாலிப பிள்ளைகளும் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம், நீதிமொழிகள் 7வது அதிகாரம். ஹல்லேலூயா. அங்கே பேதையான ஒரு வாலிபனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதைகளாகிய வாலிபருக்குள்ளே
புத்தியின வாலிபனை கண்டு. மொத்தத்திலே பேதையான வாலிபர்கள் தான் கூட்டம் கூடியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கமாய் தன்னுடைய மனம் போன இஷ்டப்படி வாழ்கிறவர்களை எல்லாம் பரிசுத்த வேதாகமம் கூடுகிறது. அவன் ஞானமற்றவன், அவன் பேதை. ஹல்லேலூயா. அவன் பேதையான வாலிபர்களுக்குள்ளே இன்னொருவன், அவன் அதைவிட கேடுகட்ட பேதையன், அவன் புத்தியினன் என்று வேத வசனம் நமக்கு இங்கே அழகாக சொல்கிறது. பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபன். இங்கே இருக்கிறதே பேதை, அதுக்குள்ளேயும் ஒரு புத்தியினமான ஒரு வாலிபன் இங்கே என்ன செய்கிறான்? அவனை கவனித்து பார்த்தபோது இங்கே நடந்தது என்ன? அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். ஹல்லேலூயா. உன் கால்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாம பாதையில் நடக்குமானால் அதை பார்க்கிற ஒரு கர்த்தர் உண்டு. உன் காலடிகள் எங்கே போகிறது என்பதை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் அடுத்து, அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ, தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. இவன் இப்போ தேடி போகிறான். தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். இப்போ இவன் போகிறான், அவள் அப்படி, இவன் இந்த சைடு போகிறான், அவள் ஆப்போசிட் சைடு அப்படி வருகிறாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. அல்லேலூயா. அவள் எப்படிப்பட்டவ? தந்திர மனம் உள்ளவ. ரெண்டாவதாக அவள் வாயாடி அடங்காதவள். அது மட்டுமல்ல, அவள் கால் வீட்டிலே தரித்திருக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அப்போ இவளுடைய இடம் எங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டா, வெளியில் இருந்தான்னா எங்கே இருப்பா? சந்துகள் தோறும். அல்லேலூயா. அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்கு நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன், அதனால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவளோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. அல்ல, அது கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வீடுகளில் வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை வாலிப பிள்ளைகள் அதிகமாக வாசிங்க. அல்லேலூயா. ஞானத்தை பயன்படுத்துங்க. தந்திரமான ஸ்திரீ, தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. இவனை பார்த்த உடனே சற்று முகம் நாணாமல் அவனை பிடித்து முத்தம் செய்து, வா, என்னுடைய பொருத்தனைகளை நான் இன்றைக்கு தான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகிறாள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவள் என்ன சொல்கிறாள்? இந்த புருஷன் வீட்டிலே இல்லை. 7வது அதிகாரம் 19வது வசனம், தூர பிரயாணம் போனான். அப்போது இன்னொரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு ஸ்திரீ இன்னொரு சகோதரனை பார்த்து, இன்னொரு பேதையான புத்தியனான ஒரு வாலிபனை அவளுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவாள் என்றால் அவள் எப்பேற்பட்டவளாக இருப்பாள்? அப்பேற்பட்ட ஒரு வேசியான ஒரு ஸ்திரீ, ஒரு சமூகத்தால் வறுக்கப்பட்ட, சமூக நீதிக்கு உட்படாத ஒரு சகோதரி. அல்லேலூயா. அவள் இருக்கிற சந்திலே இவன் போகிறான். இனிமையான சொற்களினால் அவளை என்ன செய்ய? அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன், அதில் முக்கியமான வசனம் அதுதான். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 22, 23, 24, 25 இந்த வசனங்களை அத்தனை வாலிபர்களும் வாசிக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வசனம். உடனே அவன் அவள் பின்னே சென்றான், ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லும் போலும். நல்லா கவனிங்க வாலிப பிள்ளைகள், யாராவது இதை கேட்பீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லும் போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு வாலிபனுக்கு நேரிட காரணம் என்ன? அவன் மாம்சத்தின்படி நடக்கிறான், மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறான். ஆவியின்படி நடக்க அவனுக்கு மனமில்லை. வேத வசன சத்தியத்தின்படி, வேத வசன வார்த்தைகளின்படி நடக்க அவனுக்கு இஷ்டமில்லை. தன் தகப்பன் தாயுடைய சொல்லை கேட்டு நடக்க அவனுக்கு இஷ்டமில்லை. அன்பான வாலிப தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க? இருளான நேரம், யாருமே தெரியல. ஒரு அந்தகாரமான நேரம், யாருக்கும் தெரியல. ஒளிப்பிடத்தில் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளும் இருளின் கிரியைகள். இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமைப்பட்டு இப்படி இருக்கிறீங்கன்னா அதை விட்டு வெளியே வாருங்கள். எதற்கு ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுக்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அந்த காலத்திலிருந்தே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமென். ஒருவர் கூட கெட்டு போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே இப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக யாரும் கடந்து செல்ல வேண்டாம்.
அல்லேலூயா. அற்ப சந்தோஷத்திற்காக, அற்ப ஒரு ஆசைக்காக, ஒரு கொஞ்ச நேர ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு உலக பிரகாரமான ஒரு இச்சையை நிறைவேற்றுவதற்காக இப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக யாரும் கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். 7:24, என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விடப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். ஆமென். ஒரு பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அல்லேலூயா. ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடத்தப்பட்டு, ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவோம், ஆவியின்படி நடத்தப்பட்டால் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆமென். அல்லேலூயா. அவள் அநேகரை, இந்த பாவம், இந்த அவள் என்று சொல்கிற இடத்துல இந்த பாவத்தை நான் சொல்லுகிறேன், இந்த பாவம் அநேகரை விழத்தள்ளும். ஆமென். பலவான்கள் ஆனாலும், ஏழையானாலும், எப்பேற்பட்ட மனுஷனை ஆனாலும் ஒரு பாவம் அது விழ தள்ளுகிறது. அல்லேலூயா. அது விழ தள்ளுகிறது. அது அநேகரை கொலை செய்கிறது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கே ஒரு சரீர மரணத்தை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. உன்னுடைய ஆவிக்குரிய மரணம், உன்னுடைய ஆத்மா மரித்து போனால் எந்த சொரணையுமே இருக்காது. நீ செய்கிற பாவத்தை திருப்பி நீ செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே வாலிப சகோதரனே, சகோதரியே, இப்பேற்பட்ட பாவ சுபாவங்கள், பாவ அனுபவங்கள், பாவத்தின் ஆழத்தில் யாருமே தெரியல. அப்போ ஒரு வேளை நீ நினைத்து கொண்டிருக்கிறார், இல்லை உன்னை அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் உன்னை அவர் சூழ்ந்திருக்கிறார். நீ என்ன பிளான் போட்டிருக்கிற, எங்கே போக வேண்டும், யார் கூட போக வேண்டும், உன் பைக்கில் யாரை ஏற்றிட்டு போகிற என்பது கர்த்தருக்கு தெரியும். உன் பெற்றோருக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். நீ எந்த பீச்சில் போயிருக்கிற என்பது கர்த்தருக்கு தெரியும். அன்பான வாலிப சகோதரனை, மனம் திரும்பு, காலம் கடைசியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற தேவ பிள்ளைகள் கூட இன்றைக்கு அநேகர் இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க வெளியே வர முடியல. அல்லேலூயா. இந்த பாவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக உங்கள் கர்த்தர் தந்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்துங்கள். இதெல்லாம் உன்னுடைய வழி வேறு. அல்லேலூயா. நீ போக வேண்டிய வழி வேறு, நீ நடக்க வேண்டிய பாதை வேறு. இன்றைக்கு சில வாலிபர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, சற்று நிதானமாக கேளுங்க. இன்றைக்கி நினைத்து கொண்டு நீங்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் தண்டனையே இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் மாம்சத்தில் கர்த்தர், உங்கள் சரீரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. வெளிப்பிரகாரமான தோற்றத்தில், வெளிப்பிரகாரமான உங்கள் சரீர அவயவங்களில் கர்த்தர் எந்த ஒரு கேடும் வராதபடி, எந்த ஒரு கேடும் கர்த்தர் அனுமதிக்காதபடி உங்களை பாதுகாக்கிறான்னா, பின்னாடி உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பெற்றோர் இருப்பாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கும், உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதன் இருப்பான் என்பதை மறந்து விடாதீங்க. ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, சரீரத்தில் எந்த கேடும் இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய ஆத்துமா மரித்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஆகவே என்ன பாவத்தில் இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பும்படியாக ஆவியானவர் இந்த வேளையிலே உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் யாருக்குமே தெரியாமல் செய்தீங்கன்னா அதை விட்டு விடுங்க. அல்லேலூயா. அதை விட்டு விட்டா நீ இரக்கம் பெறுவாய். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ அப்பா அறிக்கை செய், ஆண்டவரே நான் இப்படி செய்து விட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் அப்பேற்பட்ட பாதையில் நான் போக மாட்டேன், என் கால் அப்படிப்பட்டதான பாதையிலே நடக்காது என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. அவர் உங்களை மன்னித்து மறுபடியுமாக உங்களுடைய ஸ்தானத்திலே நிறுத்தி அவர் அழகு பார்க்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இப்பேற்பட்ட பாதைக்கு நேராக நடக்காதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்து நடக்காதுங்க, தெரியாமலும் நடக்காதுங்க. அல்லேலூயா. அதை விட்டு மனம் திரும்புங்கள். இன்னுமாக நாம் வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையை நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு நிருபம் எழுதும்போது என்ன சொல்கிறார் என்றால், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி
நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை சரியாக போதிக்கிறதான ஒரு தெய்வ மனுஷன், ஒரு அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. இதை விட்டு நீங்கள் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும், ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கு ஒழுங்கற்று நடக்கிற அநேக தேவ ஊழியர்கள் எழுப்பி இன்றைக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு ஹெட்டிங் பார்த்தபோது அதில் ஒர்ஷிப்புக்கு குத்துப்பாட்டு, அது சினிமாவில் வர்றது மாதிரி குத்து வர்ஷிப், அது நடத்துகிற அந்த சகோதரனை பார்த்தபோது பின்னாடி குடுமி போட்டிருக்கிறார், காத்திலே கடுக்கன் போட்டிருக்கிறார். அது ஒரு கூட்டம் ஜனங்கள், பொம்பளை பிள்ளைகள் நின்று அது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு சின்ன வெளிச்சத்தில் அவங்க பாடல்களை எல்லாம் நல்ல பாட்டு தான் பாடுறாங்க. ஆனால் அதுக்கு பேர் குத்து வர்ஷிப்பு. அவங்களுடைய அந்த ஆடை ஆபரணங்கள், அவருடைய அந்த இமேஜினேஷன் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது தான். ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், சினிமா பாடலுக்கு பாடி ஆராதனை நடத்துகிறவங்க, விசில் அடிக்கிறவங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. இப்பிரபஞ்சத்தின் தேவானவன் சிலருடைய மனக்கண்களை எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறான். எது நல்லதுன்னு தெரியல. ஒழுங்கற்று நடக்கிறவங்க பின்னாடி அலைகிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிகமாக அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண நான் விரும்பவில்லை. எல்லாருக்கும் தெரியும். கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை தெய்வ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இங்கே பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறார், ஒழுங்கற்று திரிகிறவர்கள் பின்னாடி நீங்கள் நடக்காதீங்க. ஹல்லேலூயா. வர்ஷிப்னு உள்ள பேரில் இருக்கலாம், பல விதத்தில் இன்னைக்கு என்னென்னமோ நடக்கிறது. ஏன்னா இன்றைக்கி சினிமா தியேட்டருக்கு போக வேண்டாம், சினிமா சர்ச்சுக்குள்ளே வந்து விட்டது. சினிமா வர்ஷிப்பு, அது இருக்கிற லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதில் இருக்கிறதான சிகை அலங்காரங்கள், ஆடை அலங்காரங்கள், ஆபரண அலங்காரங்கள் எல்லாம் இன்றைக்கி எங்கே வந்து விட்டது? ஸ்டேஜில் வந்து விட்டது. ஆகவே ஜனங்கள் அதற்கு பின்னாடி நடக்கிறாங்க. இதான் ஒழுங்கற்று நடக்கிற மனிதர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலே, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஞானம் இருந்தால் நல்ல வழி எது என்பதை பார்த்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதே வேதவசனம் நமக்கு அழகாக போதிக்கிறது. துன்மார்க்கருடைய பாதையில் நம்ம நடக்கக்கூடாது, தீயோர் போகிற அந்த பாதையில் நம்ம நடக்கக்கூடாது, ஒழுங்கற்று நம்ம நடக்கக்கூடாது, இருளின் பாதை என்று சொல்லி அப்படி நம்ம நடக்கக்கூடாது. எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாக போதிக்கிறது. இரண்டாவதாக, நம்ம நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஆமென். ஹல்லேலூயா. நிற்கக்கூடாது. எந்தெந்த இடங்களிலே ஒரு தேவ பிள்ளை நிற்கக்கூடாது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே லோத்துடைய மனைவி சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் போய் லோத்தையும் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வர்றாங்க. அவங்களை நீங்கள் அங்கே போங்க என்று சொல்லி அனுப்பிவிட துரிதப்படுத்துகிறாங்க. சீக்கிரமாக அங்கே வர தாமதித்த போது லோத்துடைய கரத்தை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு அனுப்பி விடுறாங்க. நீ அங்கே போப்பா, நீ போயிரு, சீக்கிரமாக உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று குடும்பத்தை அனுப்பி விடுறாங்க. அது 19வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீ நிற்காத, நீ ஓடிப்போ, ஜீவன் தப்புனா நீ ஓடிப்போ, நிற்கக்கூடாத இடத்துல நிற்கக்கூடாது. ஆனால் எங்கே திரும்பி கூட நீ பார்க்கவும் செய்யாத, நிற்கவும் செய்யாத. இந்த 2 கட்டளை, ஒன்று பார்க்காத, ஒன்று நிற்காத. ஆனால் லோத்து முன்னே ஓடிட்டார். லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாள், அவள் உப்பு தூணாகி விட்டாள். ஹல்லேலூயா. அப்போ நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பாயானால், ஹல்லேலூயா, நிற்கக்கூடாத இடத்துல நிற்கும்போது இப்பேற்பட்டதான அனுபவங்கள் வாழ்க்கையிலே வரும். நீ அந்த இடத்துல நடந்தன்னா திருப்பி நீ அதை நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு வரும் என்பதை மறந்து விடாதே. 4 நாட்கள் நீ நடந்து போவ அந்த இடத்துல ஓடி, 5வது நாள் நீ அந்த இடத்துல நின்று அது என்ன என்பதை பார்ப்பாய். ஹல்லேலூயா. உனக்கு அதை அனுபவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை வரும். ஆகவே நிற்கக்கூடாத இடத்திலே நிற்கக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம், 2வது பாகம், பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. அல்லேலூயா. பொல்லாத காரியம், நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கு பிடிவாதம், பிள்ளைகளுக்கு பிடிவாதம். அல்லேலூயா. கொஞ்சம் 10th 11th 12th முடித்து காலேஜ், இப்போ 11th 12th வந்த உடனே பிள்ளைங்க அவங்களுக்கு பிரியமான பைக்கு, இந்த பைக்கு மோகம் பிள்ளைகளுக்கு அதிகமாக. பைக்கு மோகம், இன்னொன்று செல்ஃபோன் மோகம். இது நாளுக்கு நாள் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான், புதுசு போட்டுகிட்டே
இருக்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப டார்ச்சர் பிள்ளைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை வாங்கி தந்தால் தான், இல்லைன்னா என்ன செய்வேன், தற்கொலை பண்ணி விடுவேன் அநேக பிள்ளைகள் அன்றைக்கி நிற்கிறாங்க. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் பெற்றோர் சொல்வதுக்கு கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவங்க எந்த வாகனம் உங்களுக்கு எப்போ ஓட்டணுமோ அது ஸ்டேஜில் உங்களுக்கு வாங்கி தருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு இருங்க, பொறுமையோடு காத்திருங்க. அல்லேலூயா. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அநியாயமான காரியங்களில் நீங்கள் பிடிவாதமாக நிற்கக்கூடாது. அப்போ நிற்கக்கூடாத இடங்கள் பிடிவாதமாக நில்லாதுங்க. ஆகவே பிடிவாத குணம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக உட்காராதே. எந்த இடத்துலெல்லாம் தேவ பிள்ளைகள் உட்காரக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது என்றால், யூதா நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின் படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்போது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராத. இப்போ இந்த பரியாசக்காரர்கள் யார் என்று இங்கே வேதம் நமக்கு அழகாக சொல்கிறதுன்னா, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின் படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இன்றைக்கு அநேகர் தோன்றி இருக்கிறாங்க. அதை பற்றி விரிவாக நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. கடைசி காலம் இது தேவ பிள்ளைகள், ஒரு கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கணும்னு தான் வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்போ வயநாட்டில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது ஒரு ராத்திரிக்குள்ளாக 3 கிராமங்களே அழிந்து போன எத்தனையோ ஜனங்கள், இன்னும் எத்தனையோ பேர் கிடைக்கல. எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. நமது மரணமா அல்லது கர்த்தருடைய வருகையா, எதுவாக இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். கடைசி காலத்திலே துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசகர் தோன்றுவார்கள். இன்றைக்கு அப்படிதான் துன்மார்க்கமான இச்சைகள் எப்படி நடக்கலாம், எதையும் செய்யலாம், எப்படி இருந்தாலும் இருக்கலாம். எப்படி என்ன கொண்டை போட்டுட்டு நீ ஆராதனை நடத்தலாம், காற்றுல கடுக்கன் போட்டுட்டு நீ ஆராதனை நடத்தலாம். அல்லேலூயா. எப்படியும் நடக்கலாம். சினிமா பாட்டு பாடி நீ ஆராதனை நடத்தலாம், விசில் அடித்து நீ ஆராதனை நடத்தலாம், இருட்டுக்குள்ளே இருந்து நீ ஆராதனை நடத்தலாம் என்கிறதான ஒரு ஃபேஷன் வந்து விட்டது. அல்லேலூயா. ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை ரொம்ப அலாட்டாக இருங்க. இதெல்லாம் கடைசி காலத்திலே தோன்றும். அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் என்ன செய்ய, இதுதான் பரியாசக்காரர். இவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம், இவர்கள் ஆராதிக்கிற இடம், இவர்கள் வர்ஷிப் பண்ணுற இடம், இப்பேற்பட்ட இடத்துல நீ உட்காராத. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பரியாசக்காரர்னா. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் தான் பரியாசக்காரர்கள். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அகங்காரமும் இடும்பும் உள்ளவன் பரியாசக்காரன் என்று பெயர். அல்லேலூயா. யாருக்கு பரியாசக்காரன் என்று சாலோமன் பெயர் வைத்திருக்கிறார்? அகங்காரமும் இடும்பும் உள்ளவன். அல்லேலூயா. அகங்காரம்னா என்ன? அகங்காரம்னா ஒரு பெருமை, தற்பெருமை உள்ளவன், தற்பெருமை உள்ளவன், அகங்காரியாகி இருக்கிறவன், அது இடும்பு செய்கிறவன். இடும்புன்னா என்ன? ஒரு கர்வம் நிறைந்தவன் என்று நம்ம சொல்லுவோமே. என்ன ரொம்ப கர்வம் பிடித்தவனாக இருக்கிறானே, இப்பேற்பட்டவனை தான் பரிகாசக்காரன் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறார், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். ஆமென். இங்கே எத்தனை தான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். வசனத்தை புரட்டி பேசுவான், இயேசு வந்தாயிட்டு என்று சொல்லுவான். அப்பேற்பட்ட இடங்களிலே நாம் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அல்லேலூயா. இருக்கக்கூடாது. அவன் ஆவின்படி நடத்தப்படுகிறவன் அல்ல, அவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன். அவனை விட்டு விலகி அந்த இடத்துல நீ உட்காராதபடி சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து நீ உட்காருவது உனக்கு நன்றாக இருக்கும். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எதுவை என்று கேட்டு நல்ல வழியிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வழியில் நின்று கேளுங்க, பூர்வ பாதைகள் எதுன்னு கேளுங்க, பூர்வ பிதாக்கள் நாட்டின சபைகள் ஆராதனை ஸ்தலங்கள் எங்கே இருக்கிறன்னு தேடி கண்டுபிடிங்க. அந்த இடத்துல போய் ஆராதிங்க கர்த்தரை. வருங்காலத்தில் உங்கள் சந்ததிகள் அது சரியான ஒரு சத்தியத்தில் நிற்க அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நாம் உட்கார வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. 1வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்க வேண்டாம், பாவிகளுடைய வழியில் நிற்க வேண்டாம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்கார வேண்டாம். ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எங்கே நடக்க வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும் என்று மிக வேகமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களிடத்தில் ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் தியானிங்க, வாசிங்க, பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க.
பிள்ளைகள் சரியான சத்தியத்திலே நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல அந்த வழியாக நடந்து போயிட்டு இருப்போம். 4-5 ஒரு வாரம் நடந்து போகும்போது அந்த நின்று கவனிக்க தோன்றும், அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு. அது கவனித்த உடனே 2 நாள் கழித்து நம்மளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து உட்கார தோன்றும். இப்படி தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இப்பேற்பட்ட பாதையிலே நடக்க வேண்டாம், நிற்க வேண்டாம். நின்றால் உட்கார்ந்து விடுவீங்க. தம்பி தங்கச்சி, நீ அந்த பாதையில் நீ போகாத, உன் அதை விலக்கி காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாக ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கட்டுமே. ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. அப்போ நம்ம என்னதான் செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறியாமையிலே நீங்கள் நடந்தது முதல்ல நடக்காதுங்க. ஏன் நடக்காதுங்க? இச்சைகளின்படி நடக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒன்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது, ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் இப்பேற்பட்ட பாதைகளில் நீங்கள் நடக்கக்கூடாது என்று பரிசுத்த வேதாகம் ஆணித்தரமாக நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் அசுத்தம் என்று தெரிந்தும் அதிலே நிலைத்திருந்தால் நம்முடைய ஆத்மா என்ன செய்து போகும்? மரித்து போகும். ஹல்லேலூயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு இது பாவம் என்று தெரியும், இது அசுத்தம் என்று தெரியும். ஹல்லேலூயா. இதை தொட்டு விட்டேன், இது கரண்ட் ஷாக் மாதிரி, அது ஒன்றை விடாது, அது தூக்கி தான் அடிக்கும். ஹல்லேலூயா. இது பாவம், இது அக்கிரமம், இது அசுத்தம், இது வேண்டாதது என்று தெரிந்தும் அந்த பாவத்துக்கு நேராக விரைந்து கொண்டு இருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, அதை விட்டு விலகுங்கள், அதை விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விட்டு விலகுங்க. ஏன்னா அதை விட்டு விலகுனா உனக்கு அதில் இந்த மீட்பு உண்டு. கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீதியின் பாதைக்கு நேராக நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவுக்கு நேராக நாம் பயணிப்போமா? அப்படி நாம் பயணிக்கும் போது நமக்கு அதில் ஜீவன் உண்டு, நமக்கு அதில் மரணம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா ஒரு நிமிஷம் நான் எங்கே நடக்கிறேன், நான் எங்கே, என்னுடைய கால்கள் எங்கே நடக்கிறது, எங்கே என் கால்கள் நிற்கிறது, எங்கே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் பேழைக்குள்ளாக இருக்கிற அது ஒரு புறாவை போல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பேழைக்குள்ளே இருந்த நோவா ஒரு புறாவை வெளியே விடுகிறார். அந்த புறா எங்கு பறந்து போய் கால் வைக்க இடம் இல்லை, எங்கே பார்த்தாலும் தண்ணி சேரம் சகதியமாக இருக்கிறது. அதுக்கு மனம் இல்லை. ஏன்னா அது புறா, அது மனம் இல்லை, அது திரும்ப பேழைக்குள்ளே வந்து விட்டது. இந்த உலகமாகிய கடலிலே ஹல்லேலூயா பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உலகம் பாவத்தால் நிறைத்திருக்கிறது. சேரம் சகதியும், எங்கே பார்த்தாலும் அசுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் பாவங்கள். வலது பக்கம் பார்த்தா பாவம், இடது பக்கம், முன்ன பார்த்தா பாவம், பின்னாடி பார்த்தா பாவம், எங்கு பாவம் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. சுற்றி நெருங்கி பாவம் இருக்கிறது, அதெல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். பேழைக்குள்ள இருக்கிற புறா பாவத்திலே அசுத்தத்திலே கால் வைக்காதபடி திரும்ப தன்னுடைய எஜமானிடத்திலே அது வந்து சேர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. பாவத்தால் தீட்டுப்படாத ஒரு புறா அந்த அழுக்கிலே கால் வைக்க அதுக்கு மனம் இல்லை, அது திருப்பி அந்த பேழைக்குள்ளாக வந்து சேர்ந்து கொண்டது. அதுக்கு தெரியும், அதில் கால் வைத்தேன் நான் திரும்பி வந்து விட மாட்டேன், அது என்னை அமிழ்த்தி விடும். ஹல்லேலூயா. அந்த உலகமாகிய இந்த பாவத்தில் நான் போய் நடந்து நின்று அதில் உட்கார்ந்து விட்டோம்னா அதில் இது எழும்ப முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆகவே அது போகாதுங்க. அது அந்த உலகத்தில் தான் நம்ம இருந்தாலும் உலகத்தில் கரைபடாத ஒரு வாழ்க்கை, பாவத்தில் அமிழ்ந்து விடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமான இயேசுவாகிய பேழைக்குள்ளே நாம் வர வேண்டும். ஏதாவது பாவத்தில் அகப்பட்டீங்களா? திரும்பி வாருங்க, திரும்பி வாருங்க. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே திரும்பி வாருங்க. ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய இடத்துல நடைங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. ஞானமாய் நடங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை ரொம்ப ஞானமாக நடங்க. உலக பிரகாரமான ஞானம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் ஞானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தனை மண்டலங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் இருதயங்கள் எல்லாம் வேத வசனத்தால் நிரப்பப்படட்டும். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. பார்ப்போமே ஒவ்வொரு நாள் ஆவியானவரே நடத்துங்க. காலேஜுக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, எந்த இடத்துக்கு
இடத்துக்கு போகிறீங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஜெபத்தோடு கூட போங்க. உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள், வாலிப பெண் பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நாடு தான் சுதந்திரம் அடைந்திருக்கிறதே தவிர நாட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு என்றைக்கு சுதந்திரமாய் வாழ முடிகிறதோ அன்றுதான் நம்முடைய இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் என்பதை மறந்து விட வேண்டாம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது எப்பேற்பட்டதான கொலைகள் நடக்கிறது, வெறிகள், வேசித்தன ஆவிகள் இன்றைக்கு உலகத்திலே பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட காலத்திலே இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை ஜெபிப்போமா? அல்லேலூயா. அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை எங்கே அனுப்பினாலும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து அனுப்புங்க, ஜெபித்து அனுப்புங்க. அல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாத சத்ரு அவனுடைய கருத்துக்குள்ள மொத்த உலகத்தையும் அடக்கி வைத்திருக்கிறான். ஆனால் நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்கு உள்ளேயாக இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற பாதைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவர் அந்த பாதையிலே இந்த பிள்ளைகளை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே, துன்மார்க்கருடைய பாதை காரிருள் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய பாதை காரிருள் போல இருக்குமா? அவங்க இடறுகிறது கூட அவனுக்கு தெரியாது. முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன். அல்லேலூயா. ஆத்மா மரித்து போகும், சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவே நீ நல்லா தான் போயிட்டு இருக்கிற, நான் போகிற பாதை சரி என்று எண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஆத்மா அனுதினமும் மரித்து கொண்டிருந்தால் எப்படி தேவராஜ்யத்தில் போய் சேர முடியுமா? ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்து என்று சங்கீதக்காரன் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலே, சங்கீதம் 7:3 என் கால்கள் என்ன எப்படி தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. எல்லா மனுஷனும் உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த பாவங்களுக்கு சங்கீதக்காரனாக தாவீது கூட சற்று தான் தப்பிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் விட்டுருந்தா நான் விழுந்திருப்பேனே, இந்த பாவத்தில் நான் விழுந்த. இல்லை 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 அன்பான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், அல்லேலூயா, கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவுக்கு உள்ளாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை பாவம் செய்ய நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். எத்தனையோ முறை யோசிப்புக்கு வலிய வருகிறது பாவம், ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு போகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய. எத்தனையோ முறை பாவம் செய்ய, அநியாயம் செய்ய, அல்லேலூயா, அல்லேலூயா, லஞ்சம் வாங்க உங்களுக்கு சூழ்நிலைகள் கிடைத்திருக்கலாம். பொய் சொல்ல வேண்டிய வேலை செய்கிற இடங்களில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. பல நேரங்களில் பல ஸ்திரீகள், அதாவது வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஸ்திரீகள் பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டு விலகுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உதறி சற்றே என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை பாவம் யாருமே காணாத ஒரு இடத்துல பாவம் செய்யக்கூடிய அனுகூலமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு கிடைக்கலாம். ஆனால் இயேசுவை நினைத்து பாருங்கள். அந்த இடத்துல அவர் சென்ற பாதை, அவருக்கு நடந்த பாதை, அவர் காட்டின வழி, அவர் சொன்ன வார்த்தைகள், நீ என்ன செய்யாத, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியில் நீ நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல நீ உட்காராத, இப்படி நீ உட்கார்ந்தேன்னா நீ அதிலிருந்து எழும்பிடவே மாட்டேன். அதனால தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பேற்பட்ட பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அனுகூலங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஜெயித்த பரிசுத்தவான்களின் பட்டியல் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதை நினைத்து இன்றைக்கு அப்பேற்பட்ட ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால், நம்ம நடக்கக்கூடாத பாதைகளில் நடக்காமல், நிற்கக்கூடாத இடத்தில் நிற்காமல், இருக்கக்கூடாத இடத்தில் இருக்காதபடிக்கு கிறிஸ்து இயேசுடைய வேத வசனங்களை நாம் தியானித்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நடத்துகிற பாதையில் நான் பயணிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் நிற்க சொன்னால் அந்த இடத்துல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் உட்கார சொல்லுகிற இடத்துல நான் உட்கார ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த வேத வசனங்களை நீங்கள் வீடுகளில் அதிகமாக தியானிங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே, நல்ல வார்த்தைகளை நீ தந்தீரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற உள்ளங்களில் கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. யாராவது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பாதையிலே நடக்கிறவர்களாக இருந்தாலோ, நிற்கிறவர்களாக இருந்தாலோ, உட்காருகிறவர்களாக இருந்தாலோ, அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவீராக. எல்லாவற்றையும் விட்டு ஆவியானவருடைய நடத்துதலுக்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. காலம் கடைசியாக இருக்கிறதப்பா. நீர் நடத்துகிற வழியிலே நீர் நன்றாய் நடத்துகிற தேவன், போதித்து நடத்துகிற தேவன்.
தேவன் ஆண்டவரே. அதே பாதையில் நாங்கள் பயணிக்கவும், நாங்கள் நிற்க வேண்டிய இடத்துல மாத்திரம் நிற்கவும், நாங்கள் உட்கார வேண்டிய இடத்துல மாத்திரம் உட்காரவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உடைய ராஜ்யத்தின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.